ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்பாட்டுன்னு எடுத்துக்க வேணாம், ஒரு குட் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த சாட்டர்ன் நீர்த்து போகிறார், லிக்விடேட் ஆகிறார், டீஆக்டிவேட் ஆகிறார். ஆக்சுவலாக 8ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக செயல்படுவார். அந்த 6ஆம் இடத்து அதிபதி சூரியனாக கேது செயல்படுவார். அவர் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது 8ஆம் பாவத்தின் நட்சத்திரம். இந்த இடத்துல விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு. ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கேது பலமாக இருந்தால் கேது குறிகாட்டக்கூடிய அந்த வைடூரியத்தை நீங்கள் அணிந்து கொண்டால் கண்டிப்பாக அது விபரீத ராஜயோகம். இப்போ 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி, வேலை வாய்ப்பு, வேலையில் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், வெளிநாட்டு தொடர்பு, குறிப்பாக இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம், மீடியா சம்பந்தப்பட்ட மெடிக்கல், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் ஒரு நல்ல ஜாக்பாட்டை நீங்கள் பெற முடியும். இதுதான் உங்களுடைய விபரீத ராஜயோகம். இந்த பக்கம் அப்படின்னா வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு பாக்யாதிபதி, தனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் திக்பலம், சூரியன் செவ்வாய்க்கு திக்பலம், பிறகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம். இப்போ 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கும் பொழுது குரு பார்வை, குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், இது எல்லாமே அப்போ அந்த 7.5 சனியோடைய இம்பேக்ட் அந்த மார்ச் மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு பெரிதாக இருக்காது. ஏன்னா இந்த பக்கம் தொழில் லாபம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை.